ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இது வரைக்கும் எத்தனை மிராக்கள் பார்த்துருக்கோம். அது அத்தனையையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு இந்த மிராக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு மிராக்கள் வாழ்க்கையில் யாருக்காவது நடந்திருக்குமா? நடந்திருந்தால் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப வர்த்தானது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லிடுறேன், இது ஒரு பெரிய லைஃப் ஜேர்னி. ஒரு பெண் தன்னுடைய கல்யாணம் முதல் குழந்தை வரை, அந்த குழந்தை பிறந்து 3 வயசு வரை என்னெல்லாம் அனுபவிச்சா, எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சா, எவ்வளோவெல்லாம் கோத்ரூ பண்ணா அப்படிங்கிற எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே நழுவ விடாமல் எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். ஆனால் சுருக்கமாக கொண்டு வரணும். இது என்னுடைய பெரிய டாஸ்க்காக இருக்குது, பெரிய கடமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் பெருசாக போனாலும் போகலாம். எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் நான் பேச போகிறேன்னு. பட் முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோடைய கடைசியில் இந்த தாயினுடைய குரலையும் வாய்ஸ் நோட்டை நான் கண்டிப்பாக வைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன், கூஸ் பம்னா இதை விட ஒரு மிராக்கள் யாருக்குமே நடந்திருக்காது. இன்னியும் யாராவது பாபா மேலே ஒரு துளியூண்டு சந்தேகத்தோடு இருக்கீங்க, கோபத்தோடு இருக்கீங்க, இல்லை பயத்தோடு இருக்கீங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு பெரிய 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 நம்பிக்கையை கொடுக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். 100% சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்து முடித்தோடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க. இது நான் ஒவ்வொரு வீடியோலேயே சொன்னாலும் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் அந்தளவுக்கு வேர்த்தான ஒரு அற்புதம் இது. ஓகே, நான் சொல்கிற இந்த சகோதரி தென்காசியை சேர்ந்தவங்க. விக்னேஸ்வரி அவங்க பெயர். இவங்க 2021 திருமணம் இவங்களுக்கு ஆகுது. இப்போ 2021 2026 வரைக்கும் நடந்த ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2021 இவங்களுக்கு திருமணம் ஆகி 1 வருடம் வரைக்கும் இவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ இவங்க வீட்டில் ஜோஷியம் இதெல்லாம் பார்க்குறாங்க. குறியெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, 18 வருஷம் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு குழந்தையே ஆகாது, குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு வருடம் கழித்து இவங்களுக்கு பாபா அப்படிங்கிற ஒரு உன்னதமான உறவு கிடைக்கிது. பாபாவை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. பாபா மேலே முழு நம்பிக்கையோடு இருக்காங்க. பூஜைகளை எல்லாம் செய்கிறாங்க. தேங்காயை வாங்கி துணியில் போட்டுட்டு பாபா கிட்ட வேண்டிட்டு வர்றாங்க. நீ நினச்சா எனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க முடியும், இந்த எண்ணி 1 மாதத்தில் எனக்கு நீ குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற அப்படின்னு வேண்டிக்கிட்டு வர்றாங்க. வேண்டிக்கிட்டு அந்த மாதமே அவங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகுது அண்ட் குழந்தை உருவாகுது. கரு உருவான நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் செக்கப் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் சரியாக 7வது மாதம் 26வது வாரத்தில் இவங்களுக்கு பிரச்சனைகள் துவங்குது. 7வது மாதமே திடீர்னு இவங்களுக்கு வலி வருது. வலி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. செக்கப்புக்கு போகும்போது தான் இவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அப்போ தான் ஷிர்டி போயிட்டு பாபா உனக்கு ஷிர்டி ஊதி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அவசரமாக கொண்டு ஷிர்டி ஊதியை கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த ஊதியை நெத்தியில் வச்சுக்கிட்டு இவங்க அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. எமர்ஜென்சியாக வலியோட ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருந்த வழியில் தான் இவங்களுக்கே தெரியலை, இவங்களை அறியாமையே அந்த குழந்தை இவங்களுக்கே தெரியலை. ஃபர்ஸ்ட் பேபி அந்த குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு, வெளியே வந்துருச்சு. குழந்தை வெளியே வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர்ஸ் இல்லை, நர்சஸ் தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு குழந்தைய வெளியில் எடுக்கும்போது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. எல்லா வகையான பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. கன்ஃபார்மாக அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிறது இவங்க முடிவு பண்ணுறாங்க. ஒரு துணியில் அந்த குழந்தைய சுற்றி கொண்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருந்த அவங்க மாமியார், அவங்க கணவர் கையில் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியலைங்க. குழந்தை இல்லாமல் குழந்தை வரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம்
அந்த குழந்தை வந்து குறப்பிரசவம் ஆனால் கூட பரவாயில்ல, காப்பாற்றிடலாம். ஆனால் பிறக்கும்போதே இந்த குழந்தை இறந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிற போது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய அடி, ஒரு மன வலிய இடி போல் இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இடி இவங்க தலையில் வந்து விழுகுது. அந்த குழந்தை இறந்துருச்சு. குழந்தை இறந்துருச்சுன்னு எல்லாரும் வருத்தத்தோடு இருக்காங்க. தாயை ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. தலைமேட்டில் சாய் சச்சரதம் இருக்கிறத பார்க்குறாங்க. சாய் சச்சரதத்தை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னை யார் வேணாலும் ஏமாற்றலாம், ஆனால் பாபா என்னை ஏமாற்ற மாட்டாரே அப்படின்னு இவங்க மனசில் நினைக்கிறாங்க. அப்போ இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ மட்டும் நமக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் அதிசயமாக வரணும். அந்த ஃபோன் காலில் யாராவது சொல்லணும், உன் குழந்த உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. நினச்ச அடுத்த 2வது நிமிஷம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிஜமாலுமே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் இவங்க என்ன நினச்சாங்களோ அதே வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு அவங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இறந்துருச்சுன்னு குழந்தைய எடுத்துகிட்டு போய் 1 மணி நேரம் கழித்து திடீர்னு அந்த குழந்தைக்கு உயிர் வந்திருக்கு. அதுதான் உண்மை. அது வரைக்கும் டாக்டர்ஸ் செக் பண்ண டாக்டர்ஸும் பைத்தியக்காரங்க இல்லை. வாங்கிட்டு போனவங்களுக்கும் பார்த்தா தெரியும் இல்லையா, குழந்தையில மூச்சு இல்லைன்னு. ஆனால் 1 மணி நேரம், குழந்தை இறந்து 1 மணி நேரம் கழித்து அந்த குழந்தை உடம்புல உயிர் இருக்குது, அசைவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அசைவு வருது, அதை செஞ்சது பாபா. அப்போ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. வந்தபோது அவங்க திரும்பவும் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. 15 நாள் ஐசியூவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வேறு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த பெண்ணுடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பாபா பாபான்னு சொல்லி பாபாவை வேண்டுவியே, அந்த பாபா கிட்ட கேளு, அந்த பாபா கிட்ட சொல்லு குழந்தைய காப்பாற்ற சொல்லின்னு. அப்போ இவங்க மன தைரியத்தோடு சொல்கிறாங்க, என் பாபா இவ்வளோ தூரம் கொண்டு வந்த பாபா கண்டிப்பாக என் குழந்தைய கைவிட மாட்டார், எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. செக் பண்ண டாக்டர்ஸ் வந்து குழந்தைய பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னும் இந்த இதயம் பலவீனமாக இருக்கிறதுனால இன்னும் சில காலம் மட்டுமே இந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்கும், அதனால் சீக்கிரம் இந்த குழந்தை வந்து செத்துரும் அப்படிங்கிறத தான் அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பிக்கையோடு அந்த சச்சரதத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த பேஜில் என்ன வருதுன்னா, இந்த இதயம் நன்றாக இருக்கிறது, இதயத்தை அல்லாஹ் காப்பாற்றுவார் அப்படின்னு வந்திருக்கு. எவ்வளோ ஆப்டான ஒரு வரிகள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வரி எங்கே இருக்குன்னு கூட எனக்கு இப்போ சட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனால் இவங்களுடைய அந்த சச்சரதத்தில் இந்த வரிகளை நான் படித்தேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த இதயம் நன்றாக இருக்கிறது, இந்த இதயத்தை அல்லாஹ் காப்பாற்றுவார் அப்படின்னு எவ்வளவு ஆப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை படித்ததும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இல்லை நம்ம குழந்தை கண்டிப்பாக பாபா குழந்தையை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அவங்க சஜஸ்ட் பண்ண இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க குழந்தைய. அப்போ குழந்தைக்கு ஹார்ட் வந்து வீக்காக இருக்கு இல்லையா, இதயம் பலவீனமாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் சப்ளை இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் சப்ளையோட அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும்போது போகிற வழியில் ஆம்புலன்ஸில் குழந்தை போகுது, போகிற வழியில் இவங்க பின்னாடி போகிறாங்க. அப்போ அந்த சச்சரதத்தை காரில் முன்னாடி வச்சுக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, ஹஸ்பண்டுக்கு வந்து பாபா மேலே நம்பிக்கை இல்லைனாலும் அந்த சச்சரதத்தை இவங்க கார் மேலே முன்னாடி வச்சுக்கிறாங்க. பின்னாடியே ஆம்புலன்ஸில் போகும்போது ஆம்புலன்ஸில் போகிற வழியில் குழந்தைக்கு சிலிண்டர் வழியாக ஆக்சிஜன் சப்ளை ஆகிக்கிட்டு இருந்தது. அந்த சிலிண்டருடைய சப்ளை வயர் கட் ஆயிருச்சு. இந்த இடத்துல அவங்க இப்போ வேறு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை மாற்றணும். ஆனால் அதை மாற்றுறதுக்கு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லை. அந்த 5 நிமிஷம் அந்த குழந்தை ஆக்சிஜன் சப்ளை இல்லாமையே சுவாசிச்சுது. அந்த குழந்தைய சுவாசிக்க வச்சது பாபா தான் அப்படிங்கிறதான் இங்கே விஷயமே. ஸோ ஒரு சிலிண்டர்லேருந்து வேறு ஒரு சிலிண்டர் மாற்றுற வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லை. ஆனால் அந்த குழந்தை சுவாசித்து சர்வைவ் ஆகுச்சு. அதுக்கு காரணம் பாபா. அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அதாவது சிலிண்டரை மாற்றுறாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைய
இறக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்ன விஷயம், மா இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு இந்த குழந்தை கூட ஏதோ ஒரு சக்தி கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கு, அதை என்னால் உணர முடியுது, நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் இந்த குழந்தை கண்டிப்பாக பொழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிமிஷம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக பேசுனது யார்? பாபா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது தான் இவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு முஸ்லீமோடைய ஹாஸ்பிட்டல் அப்படின்னும், உள்ளுக்குள்ளே அந்த நமாஸ் படிக்கிறாங்க, அதாவது ஓதுவாங்க இல்லையா, முஸ்லீம்கள் வந்து 5 வேளை தொழுகுவாங்க இல்லையா, அந்த இதை நமாஸ் படிக்கிற அந்த இதெல்லாம் சத்தமெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கேட்குது இவங்களுக்கு. உள்ளே போகும்போது தான் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சத்சரத்தில் சொன்ன வார்த்தை, பாபா சொன்ன வார்த்தை, அல்லாஹ் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது இதுதான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு முஸ்லீம் ஹாஸ்பிட்டல், டாக்டர் ஒரு முஸ்லீம் டாக்டர். இப்போ இவங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தைய கொண்டு போய் கொடுக்குறாங்க, குழந்தைய ஐசியூவில் வைக்கிறாங்க. 3 மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைய வச்சுருந்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு வராத தொந்தரவுகள்னு இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஹார்ட்டை செக் பண்ணுறாங்க, டெஸ்டிங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. 55 நாள் அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அப்போ அடுத்தடுத்த தொந்தரவுகள் வருது. என்னென்னா, பிரெயினில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினில் லீக்கேஜ் இருக்குமா? அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை இப்போ வேணால் நம்ம தாராளமாக காப்பாற்றலாம், ஆனால் காப்பாற்றினதுக்கு அப்புறமா இந்த குழந்தை ஒரு நார்மல் சைல்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களால் உத்தரவாதம் தர முடியாது. நடக்கலாம், நடக்காமல் போகலாம், நல்லா பேசலாம், பேசாமல் போகலாம், நடை, உடல், இது எல்லாமே எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு போது இந்த குழந்தை வந்து சரியாக நடக்க முடியாமையோ இல்லை கேட்க முடியாமையோ பேச முடியாமல் போச்சுன்னா, ஏன் இந்த குழந்தைய நீங்கள் எனக்கு காப்பாற்றி கொடுத்தீங்கன்னு என்னை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தையை டாக்டர் வாயால் கேட்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நிமிஷம் அவங்க உள்ளுக்குள்ளே அழுது உடைஞ்சாலும் தைரியமாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை, நான் நம்புகிற கடவுள் என் குழந்தைய காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்து மேற்கொண்டு ஆக வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து இவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. குழந்தை ஒரு 8 மாதம் ஆகுது. 8 மாதம் அப்படிங்கிற போது இந்த குழந்தைக்கு ஃபீடிங்கில் பிரச்சனை வருது. என்ன கொடுத்தாலும், பால் கொடுத்தாலோ இல்லை என்ன ஃபீட் பண்ணாலும் அந்த ஃபீடு வந்து மூக்கு வழியாக வெளியே வந்துடும். தாய்ப்பால் கொடுத்தாலும் சரி, பவுடர் பால் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் மூக்கு வழியாக வெளியே வந்துடும். இதுக்காக திரும்பவும் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே மறுபடியும் ஒரு 15 நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கேனில் டாக்டர் சொன்னது, சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் நடுவில் ஒரு மேடு இருக்குது, அந்த மேடு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து ஆகுது. இது எந்த மாதிரி அடுத்து கொண்டு வரும் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாதுமா, நீ எதுக்கும் தயாராக இருந்துக்கோ, இந்த குழந்தையை நிச்சயமாக காப்பாற்றுறதுங்கிறது கஷ்டம், ரிசல்ட் எப்படி வேணாலும் போகலாம், இவ்வளோ தூரம் நம்ம காப்பாற்றி கொண்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இதுக்கு மேலே இந்த குழந்தை பிழைக்குமாங்கிறது எங்களால் சொல்ல முடியாது, கண்டிப்பாக சரி பண்ணுறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க வந்து கையில் சத்சரதம் வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்தது டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் சாய் டிவோட்டியா அப்படின்னு. ஆமான்னு சொன்னதும், இந்த சத்சரதம் படிமா, அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோ, அவர் கண்டிப்பாக இதை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் பேசினதும் பாபா தான். இதிலிருந்து அந்த பெண்மணியோடைய குரல் வாயிலாக நீங்கள் கேளுங்க. இந்த மேடு இப்போ இருந்ததுன்னா இந்த குழந்தைய காப்பாற்றுறது 50% தான். உன் மனசை தடைப்படுத்தி வச்சுக்க, நீ 6 மாதம் 7 மாதம் வளர்த்துட்ட, ஆனால் இந்த குழந்தையை காப்பாற்றுறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு ஒன்றும் நீ எவ்வளவோ தாண்டிட்டமா, ஏன்னா ஐசியூவில் நான் இவனை வச்சிருந்தேன்னு அவங்க என்னை பார்க்குறாங்க, நீ எவ்வளவோ தாண்டிட்ட, இதையும் தாண்டுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சரத்தை பார்க்குறேன். என்னம்மா சாய் டிவோட்டியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க சார் அப்படின்னு. மா கெட்டியா பிடிச்சிக்கோமா, அவர் உன்னை கைவிட மாட்டாரு, 7 நாளத்தை பாராயணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சச்சரிதம் நான் அவர் டிவோட்டியானதுலேருந்து வச்சிருக்கேன். நான் பாராயணம் பண்ணது 7 நாள் என்னால் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் பண்ணி முடிக்கிறேன். அந்த 7 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த 2வது மாதம் அந்த மேடு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. நான் வந்து 6வது மாதம் பார்த்தேன், அந்த ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல், இது நார்மல், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அந்த மூக்குலேருந்து வர்றது நிற்கலை. அப்போது டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் 1 மந்த்தாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும், சரி நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா, அங்கே போய் ஏதாவது மாற்றம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. என் பையன் மூக்கில் இருக்கிறதெல்லாம் பிச்சு போடுறான். நாங்களும் அதே மாதிரி பக்கத்தில் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கோம், மூக்கில் இருக்கிறத பிச்சு போடுறான். எங்களால் பால் கொடுக்க முடியல. ஒரு நாள் திடீர்னு வாயில் செர்லாக் எடுத்து வைக்கும், சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் அவர். பாலே கொடுக்க முடியல,
ஆனால் செர்லாக் கொடுக்க வச்சாரு. ஆனால் மூக்குலேருந்து வருங்க, மூக்குலேருந்து வரும், எல்லாம் பண்ணும். நாங்கள் அதையும் விடாமல் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். தண்ணியும் கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது. இதுவும் இது ஒரு காலத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் டாக்டர் சொன்னாங்க, கேரளாவில் அமிர்தா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. அமிர்தால தான் இந்த மூக்குலேருந்து வர்றதுக்கு குழந்தைகளுக்கு வந்து உள்ளே வந்து நீங்கள் கூட ஒரு வாட்டி சொன்னீங்களே இந்த தொண்டைக்குள்ள விட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ தொண்டைக்குள்ள விட்டு பார்க்குறதுக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு அது பேர் தெரியல. வீடியோ எடுப்பாங்க தொண்டைக்குள்ள. ஸோ 2 டேஸ் இந்த உணவு கொடுப்பாங்க. அந்த உணவு கொடுக்கும்போது அந்த இது பண்ணுவாங்கன்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுக்காரு. சரி ஓகே, நானும் எங்கள் வீட்டில் பிடிவாதம் பண்ணி தான் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். எங்கள் வீட்டிலேருந்து கேரளா போகிறோம். கேரளா போய் பார்க்க போகிறோம். கேரளாவில் முதல் நாள் அட்மிஷன் கிடைக்கல, 3ஆம் நாள் அட்மிஷன் கிடைக்கி நாங்கள் கொடுக்குற அவங்க டெஸ்ட் எல்லாம் எழுதுறாங்க. இந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இவனோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் அந்த இது எம்டி படிக்கிற அந்த டாக்டர் சொல்கிறாங்க என்கிட்ட நைட்டு 12 மணிக்கு, ஏம்மா இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு தான். நீ வந்து இந்த குழந்தை வந்து இப்போ உட்கார்ந்து படிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா 1 இயர் ஆகுது, குப்பரை தான் விழுந்திருக்கான். இவன் உட்கார்ந்து கூட படிக்கல. இந்த குழந்தை நீ ஸ்பெஷல் சைல்டு தான், நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டோட அம்மா தான், நீ அந்த மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது நான் வந்து எனக்கு தெரியும் அவன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் ஸ்லோவாக ப்ராசஸ் போகுது எனக்கு தெரியும். அப்போ நான் அவங்ககிட்டே சொல்கிறேன், சச்சரத்தை கையில் வச்சுட்டு, என் கடவுள் என்னைக்கோ நினச்சிருந்தா அந்த பையனை என்கிட்ட பிரித்து கொண்டு போய் இன்னைக்கு அவன் நிலமையே அவன் போய் 1 வருஷம் ஆயிருக்கும், ஆனால் என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. என் பிள்ளை எந்த குறையும் இருக்காது, எனக்கு தெரியும், என் கடவுள் காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நான் டாக்டர்கிட்டே சொல்லிட்டேன். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் நம்பிக்கை உங்களோடது இது. இப்போ மறுபடியும் நாங்கள் தலையில் ஸ்கேன் எடுத்திருக்கோம், பார்ப்போம் நாளைக்கு ரிப்போர்ட்டை பார்ப்போம். ஏன்னா தலையில் அப்போ தான் ஸ்கேன் எடுத்திருக்காங்க. முதல் நாள் நைட்டு இந்த நியூராலஜி ஸ்கேன் எடுத்திருக்காங்க. சும்மா நார்மலாக மேலே நியூராலஜி ஸ்கேன் மட்டும் எடுத்திருந்தாங்க. மறுநாள் ரிப்போர்ட் வந்து மறுநாள் தான் சொல்லுவேன்ட்டாங்க. நான் மறுநாள் அந்த ரிப்போர்ட்டை வாங்குறேன். எந்த பிள்ளை தலையில் அந்த ஒரு மூளையில் வந்து ப்ளீடிங்காக இருந்த அந்த தழும்பு இருந்ததோ அந்த தழும்பு கூட இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. இதை விட மிராக்கள் என்னங்க இருக்கும். அந்த டாக்டர் குனிஞ்சிட்டு போனாங்க. ஏன்னா என் கூட இருக்கிறது பாபான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. பாபா என் கூட முன்னாடியும் பின்னாடி சைடில் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாது. என் பையனை நான் பாதுகாக்கணும் இல்லையோ அவர் இப்போ வரைக்கும் கைக்குள்ள வச்சு பாதுகாத்துட்டு இருக்காரு. கேட்டிங்களா? அவங்க கடைசியாக சொன்னது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் கூட இருக்கிறது பாபான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவர் 4 பக்கமும் என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்காருன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் இப்போ இந்த நிமிஷம் எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது, உங்கள் கூட இருக்கிறது பாபா. அவர் உங்கள் கூட இருக்கார். அவர் இருக்க தான் நீங்கள் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த வர்ற பிரச்சனைகளை சரி செய்கிறதும் அவர் தான், அவர் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு தாய்க்கு இதை விட ஒரு மனவேதனையும் வலியும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. பாபா இருக்க இவங்க இத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக அவங்க குழந்தை இப்போ ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னும், அவனை மாதிரி யாரும் நடக்க முடியாது, அவனை மாதிரி யாரும் பேச முடியாது, அவனை மாதிரி யாரும் ஆக்டிவாக இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அவன் துருன்னு இருக்கான், ஒரு நார்மல் பேபியாக இருக்கான்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இந்த குழந்தை நார்மலானதுக்கப்புறம் நல்லபடியாக ஆயிட்டான் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை பிரீத்தி அக்காக்கிட்ட இந்த மிராக்களை சொல்லணும்னு அவங்க 3 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க சேனல் தொடங்கின நாள்லேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பாபா தான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு, இதை பிரீத்திக்கிட்ட நீ சொல்லணும்னு. ஆனால் குழந்தை பரிபூர்ணமாக குணமானதுக்கப்புறம் தான் சொல்லணும்னு அவங்க காத்திருந்து இப்போ அதை சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைய செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பெரிய வழி எதுவும் இல்லை. பொழைச்சதுக்கப்புறம் இது இனி பொழைக்காது, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலான்னு மறுபடியும் டாக்டர்ஸ் அதையே திரும்ப சொல்லும்போது, சச்சரதத்தையும் பாபாவையும் மட்டுமே நம்பி இருந்த ஒரு தாய், இல்லை என் கூட இருக்கிற பாபா என்னை காப்பாற்றுவார், என் குழந்தைய காப்பாற்றுவார்னு ஆணித்தனமாக நம்பிக்கையோடு இருந்த ஒரு தாய்க்கு இவ்வளவு பெரிய மிராக்கள் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாரும் கடந்து போகிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாருன்னு தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க. உலகத்தில் கஷ்டப்படாதவங்கன்னு யாருமே இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் பாபா கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையையும் தைரியமாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த தைரியத்தை இந்த பெண்மணி நமக்கு இந்த வீடியோ மூலமா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எத்தனையோ அற்புதத்தை வெளிக்கொண்டு வந்த சகலமும் சாய்பாபா இன்றைக்கி இந்த அற்புதத்து மூலமா ரொம்ப பெருமைப்படுது. இப்படி ஒரு வீடியோவை என் சேனலில் வெளியிடுறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தயவு செய்து எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதில்லை. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும்.
வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், எல்லோருக்கும் இது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். தயவு செய்து பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.